நாலாவது டைப் அப்படிங்கிறது வந்து யூபிஐ ஃப்ராட். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட விஷன் இஸ் டு கிரியேட் டிஜிட்டலி எம்பவர்டு எக்கனாமி. அப்படின்னா அது கேஷ் இல்லாமல், ஃபேஸ் இல்லாமல், ஃபேஸ்லெஸ் அண்ட் பேப்பர்லெஸ், இப்படி தான் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த யூபிஐ பார்த்தீங்கன்னா 2016 கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 வருஷம் வரைக்கும் இன்றைக்கி வந்து க்ளோஸ் டு 160 மில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த யூபிஐ. ஒரு நாளைக்கு வந்து 260 மில்லியன் டிரான்சாக்ஷன் வந்து நடக்குது. இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க இன்றைக்கி வந்து ₹1 நீங்கள் வந்து ₹1,00,000 வரைக்கும் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட பர்ஸு வேலெட் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதே இல்லை. அந்த லெவலுக்கு வந்து இதனுடைய அடாப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. எங்கே ப்ராப்ளம் அப்படின்னாக்க நீங்கள் ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணும்போது நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த கடை ஓனரோட நேம், ரெஜிஸ்டர்ட் நேம் தான் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி பே பண்ணணும். இதில் ரெண்டாவது விஷயம் எங்கே அப்படின்னாக்க நீங்கள் வந்து பே பண்ணும்போது தான் ஓடிபி கொடுக்கணும். அதாவது என்னென்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்துக்கு ஒரு செக்கு கொடுக்கும்போது நான் செக்கு சைன் பண்ணி கொடுக்குறேன், ஆத்தரைஸ் பண்ணுறேன் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து ஒருத்தர் உங்களுக்கு பணம் அனுப்புகிறாரு, நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் கிவ் யுவர் ஓடிபி. ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள்லேருந்து பணம் எடுக்கத்தான் செய்வாங்க. பணம் வர்றதுக்கு ஓடிபி கொடுக்க வேண்டியது கிடையாது. நிறைய இந்த யூபிஐ ரிலேட்டட் ஃப்ராடு நடக்கிறது எங்கே அப்படின்னாக்க நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள், உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது, இல்லை நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன், நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓடிபி வரதை சொல்லுங்கள் அப்படின்னாக்க பணம் வர்றதுக்கு பதிலாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் இந்த மாதிரி ஒரு 4 டாப் ஆக்சுவலி